ஷேய் காலட்டயம் எட்டரை நாட்டு சனீஸ்வரிக்கு பிரம்மா எல்லா கணக்கும் கொடுத்துட்டாரு. சனி உட்கார வச்சுட்டார். எல்லா ஸ்டேஷன்லேயும் போவான். அவனுக்கு வேலை தமிழ்நாடு தான் அப்படின்ட்டார். டெல்லிக்கு ஊடால ஒரு நாள் போய் அமுக்கிட்டு வாடா அப்படின்ட்டார். அயோத்தியில் உட்கார்ந்த மனைக்கு சட்னு அங்கே போயிடுறா அப்படின்ட்டார். அவனுங்களை பிடிச்சி எல்லாவனும் ஒரு ஆட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை காவல் அதிகாரி எல்லாம் அனைத்தும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உச்சித்தால் ஒரு ரோமத்தில் எட்டரை நாட்டு சனீஸ்வரி உட்காந்து ஆட்டுவான். ஆனால் சில காவல்துறை அதிகாரி கடவுளை கும்பிடுதான். ஐயா உட்காந்துட்டாங்க, ஐயா நான் எதுவும் தப்பு செய்யலை, நான் போகிறேன் வாரேன். 10% கும்பிடுவான், கையெடுத்து கும்பிடுவான் ஐயாவை. 10% கும்பிடுவான். 90% அப்படியே வித்தோட்டமாக அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. கீழேருந்து மேலே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும். காவல்துறை நியமித்த கணக்கில் தப்பு செய்யாதியப்பா. உட்காந்துருக்காரு இவ்வளோ நாள் கணக்கு போட்டு எல்லாம் என்னென்ன நடக்கு, என்னென்ன அசம்பாதம் நடக்கு, என்னென்ன நடக்கு. பூமியை பூரா அழிக்கான். பூமியை பூரா அழித்து கொண்டு வரான். அடுத்து ஜென்ரேஷனுக்கு உள்ள இடம் பூமி விவசாயத்துக்கு வேணும், சாப்பாட்டு உணவுக்கு வேணும். இப்போ இவன் பூரா அழிச்சிட்டு போயிட்டா காக்கா பறவைகள் விலங்குகள் அனைத்தும் உள்ளதுக்கு பூரா சாப்பாட்டு உணவு வேணும். நீ சாப்பிட்டு வயிற்றுக்கு போயிருத. இந்த பேப்பரை வச்சு வீசி எறிஞ்சிட்டு உன் வயிறு உன் பொண்டாட்டி பிள்ளைய நீ காப்பாற்றிட்டு போயிருந்த. காவல்துறை அதிகாரி நல்லா யோசிச்சுப்பார், திருச்சிப்பார், உட்காந்து மூளையை திருச்சிப்பார். ஏன்னா தண்டனை கொடுக்குறது இவர் தான் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க முடியாது. காவல்துறை அதிகாரி யாருமே தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் தப்பு செஞ்சால் உள்ள செயலரெல்லாம் தூக்கி தள்ளு, ரிமாண்ட் பண்ணு. ரிமாண்ட் எத்தனை 1 வருஷமோ 10 வருஷமோ உள்ள தள்ளு. அவன் உள்ளே கிடந்திருக்கணும். இப்போ வராரு, இப்போ இந்த வழியை தூக்கி கணக்கு எடுக்காரு, கணக்கு எடுத்து வாராரு. முக்கால் சத்தியம் உள்ளே போட்டு களி தின்னால 10 வருஷம் 20 வருஷம் உள்ளே இருந்தால் தான் இவன் போடுறதால 10 வருஷம் 20 வருஷம் அரசியல்வாதி நீட்டி நிமிந்து கீழ்கோர்ட்டு மேற்கோர்ட்டு அதுக்கு மேற்கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் இப்படி போய் நக்கிட்டு போயிருந்தான். புரியுதா? அவன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு நக்கிட்டு போயிருந்தான். புரியுதாப்பா? என்ன காரணம்? ஒரே காரணம், சம்பளம் போடுதான் அரசியல் கவர்மெண்ட் வச்சு. அதை நினச்சி நீ போகிற. கடவுள் ஒன்று இருக்காருன்னு பயந்து நடப்பா, பயந்து நட. கடைசி இன்னைக்கு உள்ள கணக்கில் காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எல்லாமே எல்லா ஸ்டேஷனும் எட்டரை நாட்டு சனீஸ்வரி கையில் கொடுத்துட்டாரு. ஆட்டி எடுத்து தான் வருவான். ஆட்டையில் எல்லா சிக்கலும் உள்ளே வரும். ஒரு பேப்பரால் உள்ளே மாட்டும், ஒரு பேப்பரால் உள்ளே போகும், ஒரு பேப்பரால் இராணுவம் வச்சு தூக்குவான். எல்லாம் கணக்கு வரையில் தப்பு இருந்தால் உள்ளே தூக்கிடுவான். முப்படை வானரப்படை முக்கால் சத்தியம். இப்போ பிரச்சனை டெல்லியில் வானரப்படை முப்படைக்கு பிரச்சனை ஆகிக்கொண்டே இருக்குது. பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமேல் அவங்க டெல்லியில் அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தில் அவனை உறங்க விட மாட்டார். மோடி பேல கண்டார ஒளிமே கணக்கு ஒப்படைக்காமல் விளாண்டுக்கிட்டாடா இருக்கா 9ஆம் நம்பர் பேல. இல்லை உலக நாடு உன்னால் நடத்த முடியுமா? உன்னால் இது பண்ண முடியுமாடா? உலக நாடு இப்போ எப்படி நடத்தி எப்படி சோழி முடித்து எப்படி கணக்கு கண்ட்ரோலில் உள்ளே கொண்டு வாராருன்னு வாடுறா. அது கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே புரிஞ்சுக்கப்பா. எல்லாமே சிக்கல் வரும். ஐயாட்ட வந்து நான் கேட்கல அப்படின்னா பயங்கரமான சிக்கல் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே பயங்கரமாக நடக்கும். ஏன்னா அப்படியே மூளையை திருச்சி உட்காந்து அரசியல்வாதி தமிழ்நாடு வார்த்தை பேசுகிறவன் தமிழ் வார்த்தை பேசுகிறவன் மூளையை திரிப்பான். அப்படியே அசிங்கம் பண்ணுவான், அகம்பாதம் பண்ணுவான், ஓலியம் பண்ணுவான். ஏற்கனவே பட்ட ராமம் அந்த கணக்கை விட்டுட்டானா. அப்போ நாங்கள் இடத்த பூரா பட்டி அடித்து வச்சுருக்கோம், எழுதி வச்சுருக்கோம், நாங்கள் நக்குதோம்னு அந்த கணக்கை விட்டுட்டான். 7 ஜென்மம் சேட்டை செஞ்சவன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ ஆள் பிடிச்சி ஆட்டுதானா? நாற்காலி சேரு நாடி கேட்டு போட்டு ஒருத்தர துட்டு நெத்தியில் ஒட்டி ஆடுதானா? தொலைஞ்ச ராமம்னு என்னன்னு தெரியுதா? எல்லா கோயில்லையும் நாங்கள் கலாண்டு திங்கோம், நாங்கள் நக்குதோம். இதுக்கு யாருக்கு விட? இதுக்கு முப்படை வானரப்படை வச்சு துவச்சி தொங்க விட்டு ரோட்டில் சட்டை காலரை பிடிச்சி இழுத்துட்டு வருவான். அந்த நேரம் நடக்கும்டா. ஒரு எம்எல்ஏ இருக்க மாட்டான், ஒரு எம்பி இருக்க மாட்டான், ஒரு மந்திரி இருக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்குள்ளே கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் பிடிச்ச புடியில் தூக்கி துவச்சி தொங்க விட்டு இழுத்து கர ரோட்டில் இழுத்துட்டு போவான். முதலமைச்சரும் சேர்த்துத்தேன் முட்டா பேல உட்காந்துருக்காரு. கணக்கு வாசிக்காங்க. நான் தான் தமிழ்நாடை பிடிச்சி ஆட்டுதம்னு. ஆட்டாதடா. இப்போ சனி உடம்புல பிடிச்சி ஆட்டுவான். யாரா? முதலமைச்சரை இப்போ ஆட்டுவான். அவன் கோவத்தில் நிற்கான். புரியுதா? சனி இட்டா என்ன ஆகும் நினைப்பான், சனி விட்டா என்ன நடக்கும் தெரியுமாடா? முட்டா பேகளா முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா. நீதிமன்ற கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. அனைத்தும் பூமியை அழிக்கான். வெறியில் கோவத்தில் நிற்காரு. துவச்சி எடுத்து போட மாவட்ட சிட்டிவாரி அடைச்சி பூரா விவசாயத்தை பூரா சுற்றி பாடுறான் பாரு. அங்கே தொழிற்சாலை மில்லு போட்டோம் பூரா குடும்பமே அள்ளி கொண்டு போய் சேர்த்துருவான். இது